வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். இரண்டாவது நாளாக சமத்துவ நடைபயணம் மேற்கொண்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இடைநிலை ஆசிரியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள், அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார், விஜய் 2ஆம் இடம் பிடிப்பார் என சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு வெளியீடு. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, திமுக கூட்டணி மட்டுமே நம்பகத்தன்மையான கூட்டணி. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் விளக்கம். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை மீனவ கிராமத்திலிருந்து 9 மீனவர்கள் 2 மீன்பிடி விசை படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும், புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் அவல நிலையை மீண்டும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இதுபோன்று தொடர்ந்து கைது செய்வதும், அவர்களது மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்வதும் தடையின்றி நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும் என குறிப்பிட்டுள்ள அவர், தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 73 மீனவர்களும் 251 மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் இனிமேல் நடைபெறுவதை தடுக்கவும், இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்ய ஒன்றிய அரசு உரிய தூதரக வழிமுறைகள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இரண்டாவது நாளாக சமத்துவ நடைபயணம் மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு வழி நெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியிலிருந்து மதுரை வரை சமத்துவ நடைபயணம் மேற்கொள்கிறார். இதற்கான தொடக்க விழா திருச்சி உழவர் சந்தி திடலில் ஜனவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதிமுக இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணியை சேர்ந்த 100கணக்கானோர் நடைபயணத்தை தொடங்கினர். பின்னர் திருச்சி மதுரை நெடுஞ்சாலை வழியாக பஞ்சப்பூர் வரை நடைபயணம் மேற்கொண்டனர். பின்னர் தனியார் அரங்கில் ஓய்வெடுத்தனர். இதனிடையே நடைபயணம் செல்லும் வைகோ உள்ளிட்டோருக்கு வழி நெடுகிலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், தாரை தப்பட்டையுடன் மதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் இரண்டாவது நாளாக பஞ்சப்பூரில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் நடைபயணம் மேற்கொண்டனர். அப்போது வைகோவிற்கு வழி நெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பூரண கும்ப மரியாதையும் செலுத்தினர். ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் எனவும், அவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ஊதிய முரண்பாட்டை களைய கோரியும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரியும் கடந்த 1 வாரங்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இடைநிலை ஆசிரியர்களின் எதிர்கால நலன் கருதி நல்ல முடிவை எடுப்போம் என கூறினார். தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவதாக கூறிய அவர், இடைநிலை ஆசிரியர்கள் தனது குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள், அவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் எனவும் தெரிவித்தார். இது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இது ஒரு ஆர்ப்பாட்டமோ அது போராட்டமோ அது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதை தவிர்த்து இது அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது. அது சார்ந்து, ஏன்னா எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்களுக்கும் தெரியும் எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணணும், எந்த லிமிட்டை நம்ம தாண்டக்கூடாது, நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா படித்தவர்கள் அவங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவங்களை பார்க்கணும். எது எப்படியாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டேன் எனக்கு இருக்கின்றது. கைவிட மாட்டேன் நான். சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில்
மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார் எனவும், விஜய் 2ஆம் இடம் பிடிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே இருப்பதால் ஆட்சியை தக்க வைக்க திமுகவும், இழந்த ஆட்சியை பிடிக்க அதிமுகவும், புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் முதல் முறையாக ஆட்சியை பிடிக்கவும் கடும் முயற்சி எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அந்த கருத்து கணிப்பில் மீண்டும் திமுகவை ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் இடத்தையும், எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 3வது இடமும், சீமானுக்கு 4வது இடமும் கிடைத்துள்ளது. இந்த கருத்து கணிப்பு 234 தொகுதிகளிலும் 81,375 பேரிடம் எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது. யாருக்கு வாக்கு? திமுக 17.7, அதிமுக 5.03, தவேக 14.20, நாம் தமிழர் 7.50, பாமக 4.9, காங்கிரஸ் 3.10, பாஜக 2.50. கட்சிகள் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2020 முதல்வர் பதவி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளரிடம் அதை ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: முதலிடத்தில் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும், 2வது இடத்தில் விஜய் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 4வது இடத்தில் அண்ணாமலையும் கனிமொழியும் வராங்க. 5வது இடத்தில் சீமான், உதயநிதி. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும், திமுக கூட்டணி மட்டுமே நம்பகத்தன்மையான கூட்டணி என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் விளக்கம் கொடுத்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 5,000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்பமனு வழங்கியுள்ளனர். இது காங்கிரஸ் கட்சி துடிப்புடன் உள்ளதை காட்டுகிறது என கூறினார். நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக இருந்த காரணத்தால் தான் முதலில் குழு அமைத்து முதலமைச்சரை சந்தித்து பேசினோம் என கூறிய அவர், திமுக கூட்டணியின் நம்பகத்தன்மையான கூட்டணி என தெரிவித்தார். The applications we have already invited, and I think the PCC has already extended the date. More than 5,000. More than 5,000 applications we have received. So this happens only when the organization is vibrant. Organized is fighting. In the signature campaign that All India Congress Committee has asked regarding the vote chori, the Tamil Nadu entire cadre has worked so hard, and we are the second highest in the entire country. Although we are not ruling for last 58 years, our cadre is struggling to rebuild our party, to rebuild the confidence of our cadre among our voters. Okay. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும், திமுக தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறினார். தேவையாது நாங்க போல பார்ட்டிசிபேட் பண்ணல. 1000 காரணங்கள் உண்டு, அதுல இதுவும் ஒரு காரணம். நாங்க போல, அதை வேண்டாங்க. அவங்க பிறருடைய கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட முடியாது. we have discipline. எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஒரு கட்சியை போய் நீங்க ஏன் இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்கன்னு சொல்ல முடியாது. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அதில் கலந்து கொள்ள இயலவில்லை, நாங்க போல, அவ்வளவுதான். நீங்க அவங்கள கேளுங்க, நீங்க ஏன் கலந்துட்டீங்கன்னு. எங்களை கேட்டா நாங்க எப்படிங்க அவங்க கட்சியோட கருத்தை நாங்க சொல்ல முடியும்? அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஜனவரி 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட கால வரையற்ற போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பிறகு சென்னை தலைமை செயலகத்தில் ஜாக்டோ நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். மற்ற கோரிக்கைகள் ஜனவரி மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என அறிவித்துள்ளதால்
வரும் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட காலவரையற்ற போராட்டம் வாபஸ் பெறுவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். நான் ஆட்சிக்கு வந்தா காலமுறை ஊதியம் கொடுக்கிறேன்னு சொல்லி அப்ப 5 ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்கு வந்தாலே தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் என்பது ஆணை. அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த தொகுப்பூதிய நியமனங்கள் ஆசிரியர் ரத்து அந்த அரசாணை உடைத்தெறிந்து எங்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியத்தை கொடுத்தார். அது 2006. இன்னைக்கு அவருடைய புதல்வர் முத்தமிழஞ்சு டாக்டர் கலைஞர் அவர்களை வழி நின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு 6.5 லட்சம் பென்ஷன் இல்லாதவருடைய குடும்பங்களை கருத்திலே உள்வாங்கி இன்றைக்கு 2006 அவங்க அப்பா 2026 ஓய்வூதியத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்து ஓய்வூதியத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறார். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர் அரசு ஊழியர் இனம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது. முடியாது என்பதை மீண்டும் ஒரு முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். ஆன்மீகத்தை யாராலும் ஒருபோதும் அழிக்க முடியாது என துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள தங்கக்கோவில் வளாகத்தில் நிறுவனர் சக்தி அம்மாவின் 50வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் AC சண்முகம், தொழிலதிபர் ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன், ஆன்மீகத்தை ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாது என கூறினார். நாட்டையும் பாரத மாதாவையும் நேசிக்கும் நாங்கள் வந்தே மாதரம் என கூறுவதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறிய அவர், அன்பும் சிவமும் ஒன்று என பலர் அறியாமல் உள்ளனர். விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்போது நாடு சுபிட்சம் அடையும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு திரி உற்பத்தி செய்த போது மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி அசாம் மாநிலத்தை சேர்ந்த 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாத்தூர் அருகே நத்தத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் மேட்டுப்பட்டி சிறுகுளத்தில் உள்ள தனது விவசாய தோட்டத்தில் மினரல் வாட்டர் பிளானட் நடத்தி வருகிறார். அங்கு அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வருகின்றனர். மேலும் அங்கு உள்ள அறையில் பட்டாசுக்கு தேவையான கருத்திரியை இயந்திரம் மூலம் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் இயந்திரம் மூலமாக கருந்திரி தயாரித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சபிக் அலி, ஜொஹதில் உசேன் ஆகிய 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவரும் சிறுவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வந்தார். மேலும் போதைப்பொருள் கடத்தலுக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையாக இருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையே வெனிசுலா கடற்பகுதியில் அமெரிக்க கடற்படை ரோந்து பணியில் ஈடுபட்டது. அப்போது வெனிசுலாவில் இருந்து போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கூறி பல்வேறு கப்பல்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை முறியடிப்போம் என சூளுரைத்தார். இந்நிலையில் வெனிசுலாவின் தலைநகரின் சுமார் 7 இடங்களில் அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், வெனிசுலா மற்றும் அதன் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் மதுரோவும் அவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். 2வது நாளாக சமத்துவ நடைபயணம் மேற்கொண்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இடைநிலை ஆசிரியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள், அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார்.
விஜய் 2ஆம் இடம் பிடிப்பார் என சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு வெளியீடு. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. திமுக கூட்டணி மட்டுமே நம்பகத்தன்மையான கூட்டணி. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.